அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கல, ஏன் சமாதானத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. சரி, இப்போ கவனிங்க. இப்போ இன்றைக்கி தலைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி தலைப்பு என்ன? சத்தமாக சொல்லுங்கள். இன்றைக்கி தலைப்பு என்ன? உங்களுக்கு சமாதானம்னு படித்தோம். ஏசாயா 48:18 படி உன் சமாதானம் நதியை போல் இருக்கும். அப்போ நதி அப்படின்னா நிரந்தரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ உங்கள் சமாதானம் நிரந்தரமாக இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை. சரி, சமாதானத்தை ஆண்டவர் வச்சுட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. சரி, வச்சுட்டு போனவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம். தேவன் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கார். கலகத்திற்கு தேவன் யார் தான்? பிசாசு தான். பாருங்கள், தேவன் 1 கொரிந்தியர் 14:33 சொல்லுது, தேவன் கலகத்திற்கு தேவனாக இராமல் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் வசனம் சொல்லுகிறது. நல்ல தெளிவாக நீங்கள் கவனிச்சுக்கணும் பிரியமானவர்களே. அப்போ வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சமாதான கேடு வந்தாலும் அதற்கு காரணம் நீங்களும் அல்ல, உங்கள் எதிரில் இருப்பவர்களும் அல்ல, உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களும் அல்ல, இன்னொரு மனிதன் அல்ல. உங்களுக்கு சமாதான கேடு வருகிறது, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது என்றால் அதுக்கு காரணம் பிசாசு. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் சமாதான கேடு, பிரச்சனை, கலகம் வரும் பொழுது நாம் என்ன பண்ணணும்? கம்முன்னு வாயை மூடிட்டு அமைதியாக இருந்துடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். புரிஞ்சா நான் சொல்கிறது? ஆமாம். இனிமேல் யாராக இருந்தாலும் சரி. என்ன கனகராஜண்ணே? ஆமாம், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். காயப்படுத்துகிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க, சங்கடப்படுத்துகிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க, குறை பேசுகிறவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. நம்மளை என்ன வேணாலும் சொல்லட்டும், அடித்தா கூட பரவாயில்லை. நாம் செய்ய வேண்டியது அமைதலாக இருக்கணும். என்ன பண்ணணும்? அமைதலாக இருக்கணும். இப்போ நீங்கள் உடனே பொங்குனதுனால என்னத்தை சாதிச்சிருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் கலகம் வந்தோடனே பொங்குறீங்களே பயங்கரமாக, பொங்கி என்ன சாதிச்சிருக்கீங்க? நான் சொல்லட்டுமா நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்கன்னு? சண்டை வந்து 1 வருஷம், 1 மாதம், 4 மாதம், 10 வருஷம் பேசாமல் இருக்கிறீங்க. சாதனை பட்டியல். அப்புறம் என்ன சாதனை பண்ணியிருக்கீங்க? என்ன சாதனை பண்ணியிருக்கீங்க? பொங்குனதினால் அடித்து காயப்படுத்தியிருக்கீங்க. சாதனை. பொங்குனதினால் என்ன சாதனை பண்ணியிருக்கீங்க? என்ன சாதனை பண்ணியிருக்கீங்க? என்ன பண்ணியிருக்கீங்க? என்னங்க அதை சொல்லுங்கள். கரெக்டாக சொன்னீங்க. பொங்குனதுனால் என்ன சாதனை பண்ணியிருக்காங்கன்னா வியாதியை சம்பாரிச்சிருக்காங்கப்பா. ஏகப்பட்ட பிரச்சனைங்க. நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன தெரியுமா வரும்? 2 சொட்டு கண்ணீர் வரும். பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி கண்ணீர் வரும். சின்ன பிரச்சனையாக இருந்தால் 5 நிமிஷம் அழுவீங்க, பெரிய பிரச்சனையாக இருந்தால் 1/2 மணி நேரம் அழுவீங்க, இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருந்தால் 1/2 நாள் அழுவீங்க, ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு 3 நாள் அழுவீங்க. அழுதுட்டு போங்க. அழுகிறதுனால உங்களுக்கு உடம்பு நல்லது தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அழுகிறதுனால உடம்பு நல்லா தான் இருக்க போகுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் பாரமாக இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு பாருங்கள், அப்படியே உங்கள் உடம்பே ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே அப்பா ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அழுகிறது நம்ம உடம்புக்கு நல்லது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நாம் கலகம் வந்தோன்னா என்ன பண்ணுறோம்? பொங்குறோம் பயங்கரமாக. அதனால் பொங்கக்கூடாது. சரி, கவனிங்க. சரி, எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த செய்தி யாருக்கும் தான்? எனக்கும் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். நீங்கள் பொங்குவீங்களா? ஐயோ, என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, என்னை இப்படி ஒன் சைடு தான் பார்த்துருக்கீங்க. இன்னொரு சைடை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் நொந்துருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், அதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு தான் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்லுவாங்களே, எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, அதை பார்த்துரு, அதை நொந்துருவேன்னு சொல்லுவான்ல. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது இல்லையா? இருக்கா இல்லையா? ஆமாம், பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கார். சரி, இப்போ எப்பேற்பட்ட சமாதானத்தை கொடுத்துருக்காருன்னா அவரோட சமாதானத்தை கொடுத்துருக்காரு. யாரோட சமாதானத்தை? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போ அந்த சமாதானத்தை குறித்து நான் சொல்கிறேன். நல்ல கவனிங்க. உலகம் எப்படி சமாதானம் கொடுக்குதான், நல்ல கவனமாக கவனிச்சுக்கோங்க. இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் எப்படின்னா, 2 குழந்தை இருக்குது. அந்த 2 குழந்தை சண்டை போட்டுக்குச்சுன்னா அழுகிற குழந்தைக்கு இந்த தகப்பன் போய் சொல்லுவார், தம்பி அழாத, அண்ணன் தானே, அக்கா தானேன்னு சொல்லுவார். அந்த குழந்தை சமாதானம் ஆகாது. ஆனால் அந்த குழந்தைக்கு முன்னாடி அந்த குழந்தைய ஓங்கி திருப்பி அடித்து பாருங்கள், இந்த குழந்தை ஆஃப் ஆயிரும். எனக்காக அடி வாங்கிட்டெல்லாம் ஒன்றும் வேணும். இன்றைக்கி இந்த மனநிலையில் தான் இன்றைக்கி மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு வலிச்சா என்னை நீ காயப்படுத்தினே, பதிலுக்கு நீ காயப்பட்டாதான் எனக்கு சமாதானம் நினைக்கிறாங்க. இல்லை, அப்படி சமாதானம் வந்திருக்கு உங்களுக்கு? இப்போ உங்களை ஒருத்தன் காயப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதை பார்த்தோன்னா உங்களுக்கு சந்தோஷம் வருதா? சந்தோஷம் வந்துச்சுன்னா உண்மையிலே நம்ம தப்பாக இருக்கணும்னு அர்த்தம்.
ஐயோ பாவம்னு வருதுன்னா நம்ம சரியாக இருக்கணும் அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம் பிரியமானவர்களே, அப்போ உலகம் கொடுக்குற சமாதானம் எப்படின்னா, பழிக்கு பழி வாங்கினா தான் சமாதானம்னு சொல்லுது உலகம். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், ரத்தத்துக்கு ரத்தம், அடிக்கு அடி, உதைக்கு உத, லீகலுக்கு லீகல், விஜயகாந்த் சொல்கிற மாதிரி. ஆமாம், நான் ஏன் இதையும் சொல்கிறேன் அப்படின்னா, விஜயகாந்த் செத்து போனதுக்கப்புறம் அவருக்கு அவார்டு கொடுக்குறாங்க. தேவையாது? உயிரோடு இருக்கும்போதே அன்பு செலுத்திட்டு பாராட்டுறதா இருந்தாலும் கொடுக்குறதா இருந்தாலும் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கலாம். செத்தவனுக்கு கொடுத்து என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கி நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், செத்த பிறகு நீங்கள் சமாதானத்தை தேடினாலும் காண மாட்டீர்கள். யார்? நீங்கள் செத்தாலும் சரி, இல்லை உங்களை பிரச்சனை பண்ணவன் செத்தாலும் சரி, உங்களுக்கு சமாதானம் வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆமென் சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ தேவன் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. அப்போ இந்த உலகம் சொல்லுகிறது, ஒருத்தனை பழிக்கு பழி வாங்கினா தான் அந்த மனுஷனுக்கு சமாதானம் வரும் என்று இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அதில் நிரந்தர சமாதானம் கிடையவே கிடையாது. அதில் சமாதானம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், ஏன் சமாதானத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. என்ன தெரியுமா அவர் சமாதானம்? அவர் சமாதானம் எப்பேற்பட்டது? அவர் சமாதானம் எல்லாவற்றையும் தாங்கி கொள்ளக்கூடியது. ஆமென்னு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்போ அவருடைய சமாதானத்தை கொடுத்தாரு. டைம் இல்லாதனால சுருக்கமாக டக்குன்னு அடுத்த விஷயத்துக்கு போயிடுறேன். இப்போ சமாதானத்தை எப்படி வைத்து போனார்? கொலேசியர் 1:20 வசனம் எடுத்துக்கங்க, வேகமாக எடுத்துக்கங்க. கொலேசியர் 1:20 அதில் சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. சொல்லுங்கள், எதில் சமாதானத்தை உண்டாக்கியிருக்காரு? சிலுவை ப்ளஸ் ரத்தம் ஈக்குவல் டு சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகம் தரக்கூடிய சமாதானத்தில் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. உலகம் கொடுக்குற சமாதானம் என்ன தெரியுமா? அடி ப்ளஸ் அடி இஸ் ஈக்குவல் டு சமாதானம் சொல்லுது உலகம். ஆனால் கர்த்தருடைய சமாதானம் சிலுவை ப்ளஸ் ரத்தம் ஈக்குவல் டு சமாதானம். ஆமென்னு சொல்லுங்களேன். ஆமாம், நான் கணக்கு நல்லா கரெக்டாக போடுறேன்னா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பிரியமானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சிலுவையும் ரத்தமும் சேர்ந்து நமக்கு சமாதானத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ இந்த சமாதானம் எப்படிப்பட்டது என்று பார்த்தோம். இந்த சமாதானம் இப்போ எங்கே இருக்குது? அதுதான் முக்கியம். இப்போ எல்லாம் ரைட்டுங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிங்க, ஆனால் என் வாழ்க்கையில் சமாதானம் வரமாட்டேதுங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு, சமாதானம் ரைட்டு, சிலுவை ப்ளஸ் ரத்தம் ஈக்குவல் டு சமாதானம், எல்லாம் ரைட்டு. இப்போ எந்த கடையில் கிடைக்கும் இந்த சமாதானம்? என் வீட்டில் தேடி பார்க்குறேன், எந்த பீரோலையும் இல்லை, அண்டாவிலையும் இல்லை, எந்த இடத்துலையும் இல்லையே. நான் எங்கே தேடுறது சமாதானத்தை? இப்போ இந்த சமாதானம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும்ல. எடுங்க கலாத்தியர் 5 எடுங்க, எல்லாமே பைபிளுக்குள்ளே தான் இருக்குது. எடுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த சமாதானம் இன்றைக்கி நமக்கு தேவை. ஏன்னு தெரியல, இன்றைக்கி ஆவியானவர் இந்த டாப்பிக்கை போன வாரம் திங்கக்கிழமையே கொடுத்துட்டார், இந்த வாரம் என்ன பேசணும்னு சொல்லி. எடுத்துங்க கலாத்தியர் 5:22 வாசிங்க. ஆவியின் கனியோ அப்படின்னா புரிஞ்சுக்கணும். ஆவியின் கனி அப்படின்னாலே புரிஞ்சுக்கணும். ஆவியின் கனி அப்படின்னாலே பரிசுத்த ஆவியினிடத்தில் இருப்பது என்ன? பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருக்கிற அந்த கொடை, அந்த பரிசு, அந்த கிஃப்ட்டு, அதான் படிங்க. ஆவியின் கனியோ. போதும் போதும் போதும். இப்படி பார்த்தா 9 வகையான இருக்கும். இப்போ அதில் முக்கியமானது என்ன இருக்குது? சமாதானம். இப்போ சமாதானம் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? யாருக்கிட்ட இருக்குது சமாதானம்? ஏசப்பா சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன்னு சொன்னாருங்க. வச்சுட்டு சொல்லார், டேக் இட், எடுத்துக்க, என் சமாதானத்தை உனக்கு வச்சுட்டு போகிறேன், எடுத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அவர் வச்சுட்டு போன இடம் பத்திரமான இடத்துல வச்சுட்டு போயிருக்காரா இல்லையா? அவர் ஏனோ தானுன்னு ரோட்டில் வச்சுட்டு போல, குப்பை தொட்டியில் போட்டுட்டு போல, சமாதானத்தை எங்கே வச்சுட்டு போனார்னா பரிசுத்த ஆவியான இடத்துல வச்சுட்டு போயிருக்காரு. சமாதானத்தை எங்கே வச்சுட்டு போயிருக்காரு? எங்கே வச்சுட்டு போயிருக்காரு? பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அந்த சமாதானத்தை அவர் வைத்து விட்டு போயிருக்காரு. இப்போ பரிசுத்த ஆவியானத்திலேருந்து எடுத்துக்கொள்வது யார் வேலை? யார் வேலை? யார் வேலை? அந்த வேலையை தான் ஆராதனையில் செய்ய சொன்னேன், ஆனால் நீங்கள் யாருமே சரியாக செய்யலை. அதான் வருத்தமாக இருக்குது. இருக்கிற இடத்துல தேடி எடுங்கன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லாத இடத்துல தேடிட்டு இருக்கிறீங்க. அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, அண்ணங்கிட்ட, அத்தை கிட்ட, மாமனார்கிட்ட, மாமியார்கிட்ட, சொந்தத்துக்கிட்ட, பந்தத்துக்கிட்ட, சித்தப்பா கிட்ட, பெரியப்பா கிட்ட, நண்பர்கள்கிட்ட, வேலை செய்கிற இடத்துல முதலாளிகிட்ட, எங்கே தேடினாலும் எடுக்க முடியாது சமாதானத்தை. சமாதானம் எங்கே தான் இருக்குது? பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருக்குது. சமாதானம் எங்கே இருக்குது? சொல்லுங்கள், சமாதானம் எங்கே இருக்குது? பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் மதத்தின்படி தேவனை ஆராதிக்காதீங்க, உறவின்படி தேவனை ஆராதிங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தேவனோட நீங்கள் உறவுக்குள்ளே இருக்கணும். பரிசுத்த ஆவியான ஒரு உறவுக்குள்ளே இருந்தால் தான் அவர்கிட்ட இருக்கிற சமாதானம் உங்களுக்குள்ளே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஜிபே பார்த்துருக்கீங்களா? ஜிபே கூகுள் பேயில் பணம் அனுப்புறது பார்த்துருக்கீங்களா? எவ்வளோன்னு அமௌண்ட் டைப் பண்ணி அந்த பாஸ்வேர்டு போட்டால் டடிங்னு ஒரு சவுண்டு தான், இந்த அக்கௌண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்டு போயிடுதுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுக்கு என்ன தேவை?
இதுக்கு என்ன தேவை? யாராவது ஒருத்தர் கரெக்டாக சொல்லி, படித்த பிள்ளைங்களா இருக்கீங்க சொல்லி, இதுக்கு என்ன தேவை? முக்கியமாக ஒன்று தேவை. என்ன தேவை? அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பணம் அனுப்ப. ஏங்க நான் உங்களுக்கு பணம் அனுப்பலை, நீங்கள் எனக்கு பணம் அனுப்புறதுக்கு என்ன தேவை? பணம் தேவை. நல்லா சொல்லுவீங்க. அக்கௌண்ட்டில் தான் அனுப்புகிறோமே. அதான் அனுப்புகிறேன்னு சொல்கிறோம்ல. அறிவு தேவையா? சரி, நேரம் ஆகுது, நானே சொல்லிடுறேன். நெட்டு வேணும். என்ன வேணும்? நெட்டு வேணும். என்ன வேணும்? ஆமாம், வாயை இதுவரை திறக்காதவர்கள் இனி திறக்காதீர்கள். ஆமாம், கல்யாணத்தில் சொல்கிற மாதிரி. அதனால் கேட்கும்போது என்ன வாயில் வரதை சொல்லுங்கள், பார்த்துக்குவோம். சரியா தப்போ சொன்னால் தான் தெரியும், அப்போ தான் அறிவு வளரும். வாயை மூடிட்டு இப்படியே இருந்தோம். நான் நினச்சேன், நீ நினச்ச உட்காந்துரு பேசாமல். ஸோ கேட்கும்போது என்ன பண்ணணும்? வாயை திறந்து சொல்லணும். அப்போ நான் தான் சொல்லிட்டேன், இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறது. அக்கௌண்ட் நம்பர் தெரியாமல் அனுப்ப முடியும்? தெரிஞ்சு தான் அனுப்புகிறான். பணம் அப்புறம் பணம் அனுப்பாமல் பணத்தையும் அனுப்ப முடியும் அக்கௌண்ட்டில்? அல்லேலூயா சொல்லுங்கள். ரொம்ப அறிவு, உங்களுக்கு அறிவு இப்படியெல்லாம் வளர்ந்துருக்குன்னு நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகே, ரைட்டு. இப்போ அக்கௌண்ட்லேருந்து அக்கௌண்ட் பணம் அனுப்ப என்ன தேவை? நெட்டு வேணும். என்ன வேணும்? நெட்டு வேணும். அதே போல் பரிசுத்த ஆவியின் இடத்துலேருந்து நமக்குள்ள சமாதானம் உள்ளே வரணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? அந்த சமாதானம் நமக்குள்ளே வரணும்னா இடையில நெட்டாக வேலை செய்கிறது என்னென்னா ப்ரெசன்ஸு, உறவு வேணும். என்ன வேணும்? உறவு வேணும். உறவு இல்லாமல் அவர்கிட்ட வந்து நீங்கள் எதையும் வாங்க முடியாது. நீங்கள் மதத்தின்படி 40 நாள் உபவாசம் இருந்து பாருங்கள். நீங்கள் மதத்தின்படி உருண்டு பெரண்டு முழங்காலே நின்று பைபிள் படித்து பாருங்கள், ஒன்றை கூட வாங்க முடியாது. நல்ல மோல் அடித்து, நல்லா கொட்டடிச்சு, நல்ல பாட்டு சத்தமாக வச்சு நீ கத்தித்தான் கூப்பாடு போட்டு தான் பாரேன், கூப்பிட்டு தான் பாரு, ஏதாவது கிடைக்குதானே. இங்கே என்ன தான் கூப்பாடு போடுற, அடுத்த 10 நிமிஷத்தில் சங்கடத்தோடு இருப்பீங்க. இது மதம். நீ மதத்தோடு இருந்தால் கடைசி வரைக்கும் நீ வேதனையோட கண்ணீரோடு தான் வாழ முடியும். நீ உறவுக்குள் வாழும் பொழுது நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். அப்போ உறவு எப்படி? எப்பொழுதும் நம்ம கூட ஒரு பர்சன் இருக்காங்க, நம்ம கூட நம்முடைய ஆண்டவர் இருக்கார், ஜீவனுள்ள தேவன் இருக்கார், அவர் எனக்குள்ளே தான் இருக்கார். அப்படி அவர் கூட தான் நான் போகிறேங்கிற நினைவோடே வாழ வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எப்போவுமே நம்ம கூட இருக்காருங்க, அதை மறந்துடக்கூடாது அந்த உறவுக்குள்ளே. அதனால தான் நான் அந்த உறவுக்குள்ளே வாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யாராவது ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா, நான் தப்பாக பேசிட்டேன்னா, அந்நிய பாஷை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவற்றை கேளுங்க, என் அந்நிய பாஷையில் பேச உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. 1-2 வார்த்தைகளை தெரிஞ்சுன்னா திரும்ப திரும்ப அதையே பேசுங்க. அதுதான் ரகசியம். தேவனுக்கும் நமக்குள்ள மொழி அதுதான். தேவனோடு ரகசியம் பேசுகிற மொழி. ஒன்றுமே தெரியலையா, கண்ணை மூடிட்டு எதையுமே நினைக்காதீங்க. உங்களையே மறந்து அப்படியே தேவன்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. முதல்ல சொல்லுங்க, ஆவியானவரே என்ன உங்கள் கரத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். கல்யாணம் பண்ணும்போது மட்டும் உடன்படிக்கை பண்ணுறது, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். 10 நிமிஷம் சேர்ந்துருக்க முடியல, சண்டை வம்பு. இல்லை வாழ்க்கை பூரா இன்பத்தில் துன்பத்தில் சேர்ந்து இருக்க போகிறாங்களாம். ஏன்னா உறவு பலம் இல்லை. இப்போ தேவனோட உறவுக்குள்ளே இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எப்பொழுதுமே உறவு ரொம்ப முக்கியம். அப்போ ஆவியானவரோட அந்த கனெக்டிவிட்டி, அதாவது அதை சொல்கிறேன், அப்படியே அது தன்னையை மறந்து அவரோட உறவில் இருக்கணும். நான் என்ன நடந்தாலும் சரி, நான் பாட்டு பேசிகிட்டு இருப்பேன். என் தம்பி ஐசியூவில் இருக்கான், அழுக வருது, கண்ணீர் வருது, என்ன அறியாமல் நான் அழுகிறேன். ஒரு பக்கம் யாருக்கா ஃபோன் பண்ணால் தோணுது. ஆனால் நான் தேவனோட உறவில் இருந்துக்கிட்டே இருக்கேன். ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், என் தம்பிக்கு ஒன்றும் ஆகாது, அவன் திரும்பி வருவான், அவனுக்கு ஒன்றும் ஆகாது. யாரோட பேசிகிட்டு இருக்கேன்? ஆண்டவரோட பேசிகிட்டு இருக்கேன். உங்களால் பேச முடியுமா? பேச முடியும், பேசுங்கன்னு நான் சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பைத்தியம் மாதிரி தான் இருக்கும், பைத்தியக்கார மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தேவனோட உறவுக்குள்ளே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களை பைத்தியம்னு சொல்கிறவன் சந்தோஷமாக இருக்க முடியாது, பைத்தியம் போல் இருக்கிற நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். புரியுதுங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன நடந்தாலும் தேவனோட அந்த உறவில் பேசுங்க, எப்பொழுதும் பேசுங்க. ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கீங்க, ஆண்டவரே எனக்கு என்ன கவலை ஆண்டவரே. அப்படி அந்த ஒரு உறவுக்குள்ளே இருந்துட்டிங்கன்னா அவர் உணர முடியும். அவர் பேசுகிறது உங்கள் காதில் கேட்க ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அந்த சமாதானம் பரிசுத்த ஆவியினிடத்தில் இருக்கிறபடினால் நம்ம யார்கிட்ட தான் கேட்கணும்? பரிசுத்த ஆவியினவர்கிட்ட கேட்கணும். அவர் தான் ஓனரு. ஆவியானவரை என்ன நிரப்புங்க, எனக்குள்ளே வாங்க, என்ன சமாதானத்தினால நிரப்புங்க. அவர் கொடுப்பாருன்னு நம்பிக்கையிலுங்க கொடுப்பாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். போன வாரம் சித்ராக்கா என்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டாங்க. பிரதர், ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு, ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம், ஆனால் இந்த மனுஷனுங்களை நேசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ரொம்ப மோசமாக. அவனுங்க அப்படிதான்
அப்படி தான் இருப்பாங்க. நல்லா கவனிங்க, சரியான கேள்வி. அந்த கேள்விக்கு இப்போ இதுக்கும் பதில் சொல்கிறேன். இப்போ மனுஷிகமாக ஒரு மனிதன் மன்னிக்க முடியாது. மனுஷிகமாக நிரந்தரமாக நேசிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, மனுஷிகமாக ஒரு மனுஷனை முடியாதுங்க. ஹலோ, நீங்கள் இயல்பாக நீங்கள் சாதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு மனிதனை நிரந்தரமாக கடைசி வரைக்கும் நீங்கள் நேசிக்க முடியாது. எங்கே ஒரு சூழலில் ஒரு நேரத்தில் நீங்கள் வெறுக்கிற சூழல் ஏற்பட்டு தான் தீரும். எப்பொழுதும் ஒரு மனிதன் மீது அன்பு செலுத்த முடியும். எப்படி என்றால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால், கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் அந்த மனுஷனை மன்னிக்க முடியும். எப்பேற்பட்டவனை தான் மன்னிக்க முடியும். நான் பழகிட்டு வரேன். அதனால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடிகிறது. நான் பழகாத வரைக்கும் உங்களோடு இதை பேச முடியவில்லை. நான் பழகினதினால் உங்களோடு என்னால் பேச முடிகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் உறவுக்குள் வந்துவிட்டால் யாரை வேணாலும் மன்னிக்க முடியுதுங்க. நமக்கு துரோகம் பண்ணாலும் மன்னிக்க முடியும். நம்மளுக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் அவர்களை மன்னிக்கிற இருதயம் நமக்கு கிடைக்கிறது. அதில் கிடைக்கிற சமாதானம் வேறு எதுலையுமே கிடைக்காது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இருக்கிறதுலே ஒரு சிறந்த போதை என்ன தெரியுமா? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கானுங்க சாராயம், கஞ்சா, அபீன், பல போதைப் பொருள் போதையை கொடுக்குதுன்னு. எல்லாத்தோட சிறந்த போதை என்ன தெரியுமா? ஒரு மனிதனை மன்னிக்கிறதில் இருக்கிற போதை வேறு எதிலும் கிடையாது. அது மிகப்பெரிய போதை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மன்னிச்சு பாருங்க, தேவ சமாதானம் உங்களுக்குள்ள வரும். மனுஷ சமாதானம் இல்லை. என்ன சமாதானம்? நீங்கள் அப்படியே நீங்கள் எப்படின்னா சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு ஃபீல் வரும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு தலை சிறந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்று கொடுக்கிறது, இன்னொன்று மன்னிக்கிறது. இது ரெண்டுல இருக்கிற போதை வேறு எதுலையுமே கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெற்ற பிள்ளையை மன்னிக்காத பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்காரு தெரியுமா? தாய் தகப்பனை மன்னிக்காத பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? சொந்த பந்தங்களை மன்னிக்காத மனிதர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்க முடியும். அவன் சொல்லுங்களேன். ஒருவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டால் அவன் வேற மாதிரி. என்னங்க? வேற மாதிரி ப்ரோ. நாங்கள் வேற மாதிரி ப்ரோ. குறை சொல்ல மாட்டோம், குத்தம் சொல்ல மாட்டோம். இந்த பாட்டெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? ஒருத்தனை குறை பேசாமல் இருக்க முடியும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்துட்டா நம்மளால் பேச முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதை எப்படியே பேச வைக்கிறது யார் தான்? பிசாசு அப்படியே பேச வைப்பான். அப்படியே ஆவியானவர் உள்ளே வந்து அப்படியே ஆஃப் பண்ணுவார். நம்ம உறவுக்குள்ளே இருந்துட்டு அது அப்படியே ஆஃப் ஆகிடும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ நல்லா கவனிங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவரிடத்துலேருந்து இந்த எதை பெற்றுக்கணும்? சமாதானத்தை பெற்றுக்கணும். தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு நேரத்தை செலவு பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் சும்மா உட்காந்துருந்துட்டு அதையும் இதையும் பேசிக்கிட்டு இதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. சமாதானம் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆவியானவரோட உறவில் இருங்க. எப்பொழுதும் பேசுங்க, ஆவியானவரோட பேசுங்க. அப்படியே பாட்டு பாடுங்க. உறவுனா நான் சொல்கிறது என்ன தெரியுமா? மதம் என்பது என்ன தெரியுமா? இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு நான் டெய்லியும் ஜெபிப்பேன், டெய்லி பைபிள் படிப்பேன், இத்தனை மணி நேரம் நான் உபவாசம் இருப்பேன், இத்தனை நாள் உபவாசம் இருப்பேன், இத்தனை மணி நேரம் முழங்கால் நினைப்பேன். இது மதம். நான் சொல்வது உறவு. நீ நினைக்கும் நேரத்தில், உனக்கு தோணுகிற நேரத்தில், நீ இருக்கிற இடத்தில் படுத்திருந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் நடந்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்ரா ராபா லாதா ராபா ஷாகா தாடா தலா ராபா. பிதாவே உமக்கு ஸ்தோத்ரா. ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ டாடி, ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட். இது உறவு. இது உறவு. நீ பாத்ரூமில் இருந்து கூட அவரோட பேசலாம். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீர். நீ எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உன்னை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் எதுக்கு அவருக்கு முன்னாடி வேஷம் போட்டுட்டு? சொல்ல புரியுதுங்களா? நீ எந்த இடத்தில் எப்படி இருந்தாலும் அவர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ இருக்கிற இடத்துல இருந்து கூப்பிடு. அதுதான் உறவு. நான் குளிச்சுட்டு நீட்டாக டிப்டாப், அதுக்காண்டி நான் குளிக்க வேணாம், ட்ரெஸ் பண்ண வேணாம் அப்படி சொல்லலை. அப்படி பண்ணினாதான் என் ஆண்டவரோட பேச முடியும்னா அது தப்பு. நான் எங்கே இருந்து எப்படி கூப்பிட்டாலும் என் ஆண்டவரோட பேச முடியும். இதுதான் உறவு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உறவுக்குள்ளே வாங்க, உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நான் இப்போ சொல்ல மாட்டேன் சாட்சியெல்லாம், நிறைய விஷயங்கள் நான் வாழ்க்கையில் நான் கடந்து வர பாதை ரொம்ப மோசமான பாதை, கடினமான பாதை. இப்போ நான் சொல்ல அதை விரும்பலை. நான் அப்படி ராஜா மாதிரி ஆண்டவரை கொண்டு வந்து உட்கார வைப்பார். அப்போ சொல்கிறேன் சாட்சி. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பாதைகளை உங்களால் கடக்க முடியுங்கிறதை நான் கடந்து வந்து கொண்டு இருக்கிறதுனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எதையும் ஜெயிக்க முடியும், எதையும் தாண்டி வர முடியும், எல்லாரையும் மன்னிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, சமாதானம் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருக்கு. அவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவர்
ஆவியானவரே, முதல்ல நம்ம என்ன பண்ணோம், யாருக்காவது ஒருத்தருக்கு என்ன பண்ணணும், நம்மளை கொடுக்கணும். என்னங்க, கொடுக்கணும். நம்ம தேவனிடத்தில் நம்மளை இன்னும் நம்ம முழுசாக கொடுக்கல, அது தெரியுமா? தேவனிடத்தில் கொடுத்துட்டா உங்களுக்குள்ள எந்த வாக்குவாதமும் வராது. நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் எதிர்த்து பேசுகிறவங்களா இருக்கீங்க, அதுதான் பிரச்சனையே. இப்போ ஆவியானவர் என்ன, நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறோம்ப்பா, ப்ளீஸ் என்ன நீங்கள் நிரப்புங்க, என்ன ஆளுகை செய்யுங்க. அப்படி டெய்லி காலையில் உங்களை சரண்டர் பண்ணி பாருங்கள், நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க. நம்ம எழுந்தோடனே என்ன பண்ணுறான், எழுந்தோடனே என்ன குழம்பு வைக்கலாம், எழுந்தோடனே ஐயோ இந்த ஆள் என்ன பேச போகிறான், இந்த பிள்ளை என்ன பேச போகுது, அது என்ன பேச போகுது, இந்த எண்ணத்தோடு எந்திரிச்சோம்னா ஒன்று, எழுந்த உடனேயே ஆண்டவரே எனக்கு ஜீவன் தந்ததற்கு நன்றி, என்னை இந்த நாளுக்காக உங்கள் கரத்தில் கொடுக்குறேன், நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்க, என்னை நீங்கள் தான் நடத்தணும். அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்கள், கொடுக்கணும், உங்களை கொடுத்துருங்க அவர்கிட்ட. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த பிரச்சனையும் மண்டுக்குள்ளே கொண்டே வராதிங்க. சுற்றி என்ன வேணாலும் நடக்கட்டும், கண்டிக்கவே கண்டுக்காதீங்க. நான் தேவனுடைய பிள்ளை, ஆவியானவருக்கு என்னை கொடுத்துட்டேன், அப்படி கொடுத்துருங்க. ஆமென் சொல்லுங்களேன். சரி, இதுதான் பரிசுத்த ஆவியானவரத்தில் நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரோடு உறவுல இருக்குன்னு சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், உறவு இல்லாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவரோட உறவு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, கவனமாக கவனிங்க. இப்போ அடுத்தது, இப்போ சமாதானத்தை ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரிங்களா? சத்தியத்தை கேட்டுருங்க, முழுசாக கேட்டுருங்க. ஏன்னா உங்களுக்குள் அது வேறு ஒன்று இருக்கிற சில கசப்பான வேர்கள் அறுத்து போடுது. நல்லா கவனமாக கவனிங்க. பிலிப்பியர் 4:6-7 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்குள் உண்டாக வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால், உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனையோ அதை முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தெரியப்படுத்துங்க? நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு பிரச்சனை என்னென்ன இப்போ வந்துருச்சு, இந்த வீணா போனது உருப்படாததுன்னு கூட சொல்லலாம், செல்லு போனு. என்ன போனு? இந்த செல் போனு. டக்கு 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 டக்குன்னு போன் அடிச்சு என்ன பண்ணிடுறது, எல்லாத்தையும் கொட்டி வச்சுருது, எல்லாத்தையும் உளறி வச்சுருது. உனக்கு பிரச்சனை வந்தால் யார்கிட்ட சொல்லணும்? இங்கே எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்திற்குரிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? மாமாவுக்கு தெரியப்படுத்தணும், மாமிக்கு தெரியப்படுத்தணும், நாத்தனாருக்கு தெரியப்படுத்தணும், மருமகனுக்கு தெரியப்படுத்தணும் எழுதியிருக்கா? தேவனுக்கு தெரியப்படுத்தணும் எழுதியிருக்கா? யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தெரியப்படுத்துங்க? என் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இப்படி பேசுகிறாங்க, ஆண்டவரே இப்படி காயப்படுத்துகிறாங்க, ஆண்டவரே என்னால் தாங்க முடியல, ஆண்டவரே சொல்லு, தயவு செய்து சொல்லுங்க. அதை விட்டுட்டு வேற எங்கேயுமே சொல்லாதீங்க, தேவன்கிட்ட மட்டும் சொல்லுங்க. நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்க, ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை அப்படியே ஃபில் பண்ணும். நாம் அதை சொல்கிறதே இல்லை, பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ணிடுறோம், எனக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், நாமளும் சில நேரங்கள் அப்படி தவறிடும். அப்படி இருக்கக்கூடாது. நிரந்தர சமாதானம் வேணும்னா நான் சொல்கிறத கேளுங்க. ஏன்னா நான் சொல்லுகிறது என் வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள். என்ன வேணாலும் இருக்கட்டும், என்ன அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க, என்னை மதிக்க மாட்டாங்க, என்னை கண்டுக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க, வர மாட்டாங்க, என்ன வேணாலும் பண்ணட்டும், சாணியை வாரி மூஞ்சில் அடிக்கட்டும், தப்பு இல்லை. சொத்தை அபகரிச்சுட்டு போட்டோம். ஆண்டவர் இதை பண்ணிட்டாங்க, கம்ப்ளைண்ட் அவர்கிட்ட பண்ணுங்க, பெட்டிஷன் போட்டுருங்க ஆண்டவர்கிட்ட, எனக்கு தெரியப்படுத்துங்கிறாரு. ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேள்வி வைக்கலாம். அவருக்கு தெரியும், நீ சொன்னியா, சொல்கிறது ஓ வேலை, சொல்லணும் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அப்போ அவருக்கு தெரியும். ஆனால் ஏன் தெரியப்படுத்த சொல்கிறாருன்னா, உனக்கு சமாதானம் வேணும்னா என்கிட்ட சொல்லிருங்கிறாரு. இப்போ நிறைய பேருக்கு என்ன கேள்வின்னா, ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா, ஆண்டவர் தான் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரே, எனக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு தெரியாதான்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு எல்லாம் தெரியும், சமாதானம் இல்லாமல் சுற்றுறது நீ தானே, சமாதானம் இல்லாமல் சுற்றுறது நீ தானே, உனக்கு சமாதானம் வேணுமா வேணாமா? அப்போ பேசாமல் என்கிட்ட சொல்லு 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 ஒன்று ஒன்றா சொல்லு பொறுமையாக சொல்லு, அழுகு வருதா அழுது சொல்லு, உருண்டு சொல்லு, பிறண்டு சொல்லு, எப்படியே சொல்லு, ஆனால் சொல்லி முடிச்சிடு, உனக்குள்ள தேவ சமாதானம் வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் மறுபடியும் சொல்கிறேன்,
எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட போய் சொன்னீங்கன்னாலும் சமாதானம் வராது. நீங்கள் பிரதமர்கிட்ட சொன்னாலும் சமாதானம் வராது, முதலமைச்சர்கிட்ட சொன்னாலும் சமாதானம் வராது, பெத்த தாய்கிட்ட சொன்னாலும் சமாதானம் வராது, பெத்த தகப்பன்கிட்ட சொன்னாலும் சமாதானம் வராது. நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீங்களோ அந்த மனுஷன்கிட்ட சொன்னால் உங்களுக்கு சமாதானம் வராது. தேவனிடத்தில் சொன்னால் மாத்திரம்தான் உங்கள் இருதயம் சமாதானத்தில் நிரப்பப்படும். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா சமாதானம் யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட தான் இருக்குது, அவர் தான் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொல்லியாச்சுங்க, பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொல்லியாச்சு. இப்போ தேவ சமாதானம் நமக்குள்ள வந்துருச்சு. அப்போ இன்னொரு விஷயம் நம்ம செய்தியாக வேண்டும். கொலோசியர் 3:13-15 நான் வாசிக்கிற கவனமாக கவனிங்க. 13, 14, 15 நினைக்கிறேன். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னிங்க. என்னங்க? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சிருங்க. இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. தேவ சமாதானம் இப்போ தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தேவனுக்கு தெரியப்படுத்தணுன்னே தேவ சமாதானம் இருதயத்தை முதல்ல என்ன பண்ணுமா? கம்போர்ட் பண்ணும். என்ன பண்ணும்? பாதுகாத்துக்கொள்ளும். என்ன பண்ணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோன்னே முதல்ல பாதுகாப்பு கிடைச்சிடும் இதயத்துக்கு. எவனும் அந்த இருதயத்தை டேமேஜ் பண்ண முடியாது. நான் சொல்கிற இருதயம் எங்கன்னா சிந்தனை. இந்த சிந்தனையை கெடுக்க முடியாது. அப்படி பேசுனாங்களா, இப்படி பேசுனாங்களா, என்ன சொன்னாலும் ஆண்டவர்கிட்ட சொன்ன பிறகு பாருங்கள், யார் என்ன ஏற்றி விட்டாலும் நம்மளால் சண்டை போக முடியாது. இந்த அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கா? ஆண்டவர்கிட்ட சொன்ன பிறகு யார் என்ன நம்மளை தூண்டி விட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சண்டைக்கு போக முடியாது. இப்போ பாதுகாப்பு வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு? யார் உனக்கு பிரச்சனையாக இருந்தால் அவனை என்ன பண்ணு? மன்னிச்சிரு. என்ன பண்ணு? மன்னிச்சிரு. மன்னிச்சதுக்கப்புறம் சொல்கிறாரு தேவ சமாதானம் அதுக்கப்புறம் ஆளுகை செய்யும் இருதயத்தை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ தெரியப்படுத்தணுன்னா பாதுகாப்பு உண்டாகும் இருதயத்துக்கு. ஆனால் மன்னிச்சதுக்கப்புறம் இந்த இருதயத்துக்கு சமாதானம் ஆளுகையே செய்ய ஆரம்பிச்சிடும். ஆளுகை செஞ்சிருச்சுன்னா என்ன தான் இந்த இருதயம், இந்த சிந்தனை எதுக்கு அடிமை? சமாதானத்துக்கு அடிமையாயிரும். ஆளுகைனா என்ன? ஒரு ராஜா ஆளுகை செய்கிறாருன்னா அந்த நாடு அந்த ராஜாவுடைய கையில் இருக்குது. இப்போ சமாதானம் நம்ம ஆளுகை செய்யுதுன்னா நம்ம சிந்தனை, நம்ம இருதயம் யார் கையில் இருக்குது? சமாதானத்து கையில் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? முதல்ல தெரியப்படுத்துங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும். அடுத்து அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்களை மனசார மன்னிச்சிருங்க. என்னங்க சொல்லுங்கள்? மனசார. இந்த மனசார மன்னிக்கிறதுக்கு தான் முன்னாடி சொல்லி கொடுத்தேன். நீங்கள் ஆவியானோட உறவில் இருந்தால் உங்களால் மன்னிக்க முடியும். அந்த உறவுக்குள்ளே போகலைன்னா உங்களால் மன்னிக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்ல, யாராக வேணாலும் இருக்கட்டும். என்னங்க? யாராக வேணாலும் இருக்கட்டும். தெரிஞ்சே உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்களா, தெரிஞ்சே உங்களுக்கு செய்வனை வைக்கிறாங்களா, தெரிஞ்சே உங்கள் சொத்தை அபகரிக்கிறாங்களா, தெரிஞ்சே உங்களை கழுத்தை பிடிச்சி தள்ளுறாங்களா, என்ன வேணாலும் செய்யட்டும். அவங்கள என்ன தான் பண்ணணும்? நம்ம என்ன தான் பண்ணணும்? சத்தமாக வாயை தரங்க. என்ன தான் பண்ணணும்? எல்லோரும் சொல்லுங்கள். என்ன தான் பண்ணணும்? சொல்லுங்கள். மன்னிக்கணும். சொல்லுங்கள். மன்னிக்கணும். சொல்லுங்கள். மன்னிக்கணும். எல்லோரும் சொல்லுங்கள். ஆமாம், அந்த பக்கம் விஐபி ரூமில் உட்காந்துருக்கவங்க சொல்லுங்கள். எல்லோரும் என்ன பண்ணணும்? எப்போ சத்தம் கேட்கல? ஏன் அந்த பக்கம் சத்தம் கேட்கல? மன்னிக்கணும். சொல்லுங்கள். எங்கெங்க சத்தம் சொல்கிறாங்களா? சத்தம் கேட்குதா? சத்தமே வரலையா? கேப்ரியல் சத்தமாக சொல்லு. சொன்ன பிள்ளையா? எப்போ சொல்லுப்பா. என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். ஆமாம், சரி, புரியுதுங்களா? நான் எதுக்கு இதை உங்களை சொல்கிறேன்னா, வாயை திறந்து பேசும்பொழுது தான் அது இருதயத்தில் தங்கும். நீங்கள் பேசாத வரைக்கும் நீங்கள் வெறும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் போயிடும். நான் பேசுகிறத மறுபடியும் உங்கள் வாயில் பேச வைக்கிறதுக்கு காரணம், உங்கள் வாயை திறந்து பேசுகிறது அப்படியே உங்கள் இருதயத்தில் தங்கும் அந்த வார்த்தை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது பாதுகாப்பு உண்டாகும் உங்கள் சிந்தனைக்கு. அடுத்து நீங்கள் யார் காரணமானவர்களோ அவர்களை மன்னிக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் சமாதானமே ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். அது கண்ட்ரோல்குள்ளே வந்துடும். இப்போ சமாதானத்துக்கு கண்ட்ரோல்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் எங்கிட்டு திரும்பினாலும் என்ன தான் இருக்கும்? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். அடுத்து, உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றேன், உங்களுக்கு சமாதானம். அப்போ பாடலாம், எங்கிட்ட திரும்பினாலும் சமாதானமாக இருந்தா. அப்போ என்ன பண்ணலாம்? 4 திசையும் திரும்பி சமாதானம் 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 சொல்லாமல் சொல்ல முடியாதா? சமாதானமே இல்லாமல் முன்னாடி சமாதானம் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ சமாதானமாக இருந்து சமாதானமாக சொல்கிறதுக்கு பேர் தான் என்ன தான்?
சமாதானம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்கிறது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ரகசியத்தை உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தயவு செய்து அப்படியே யதார்த்தமாக அப்படி கேட்டுட்டு அப்படி போயிடாதீங்க. ஆழமாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை மறுரூபமாக மாற்றுகிற வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆமென் சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள். சரி, அடுத்து இப்போ நீங்கள் உங்கள் இருதயம், இந்த இருதயம் எதுன்னா நம்ம இந்த துடிக்கிற இருதயம் இல்லை. இந்த வேதாகமத்தில் சொல்லப்படுற இந்த இருதயம் எதை குறிக்கிறதுனால சிந்தனை. உங்கள் சிந்தனைக்கு பாதுகாப்பு கிடைக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, அவமானங்களுக்கு எதாக இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது இந்த சிந்தனைக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும். அடுத்து நீங்கள் அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்களை மன்னிக்கும் பொழுது என்னாகும், சமாதானம் ஆளுகையே செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் திரும்புகிற திசையெல்லாம் நாளுத போதெல்லாம் என் கண்ணீர் துடைச்சவரே உங்கள் கரங்களினாலே. சரி, அதை விட்டுருவோம், விஷயத்துக்கு வந்துடுவோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, கர்த்தர் நல்லவர், நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். சரி, இப்போ அவர் நல்ல தேவனாக நமக்கு அற்புதமான சில காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். சமாதானத்தை குறித்து கற்றுக் கொடுத்துருக்கிறார். கடைசியாக இப்போ நம்ம என்னவா மாற போகிறோம்னா, மத்தேயு 5:9 கடைசியாக 2 வசனம் தான் வாசிக்க போகிறோம். 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இதை பல முறை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இப்போ அன்னைக்கு கனகராஜன் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை குறித்து ஒரு வெளிப்பாடு ஆவியானவர் கொடுத்தார். இப்போ எவ்வளோதான் நமக்குள்ள கசப்பு இருந்தாலும், எவ்வளோதான் கசப்பை உண்டாக்கக்கூடிய மனிதர்கள் இருந்தாலும், அந்த பிரச்சனையை தேவனுக்கு தெரியப்படுத்திட்டா இந்த சிந்தனைக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்து அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்களை மனசார மன்னிச்சிட்டா அந்த சமாதானம் நம்மளை ஆளுகை செய்வதோடு மாத்திரம் அல்ல, நான் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவகுமாரனாம் இயேசு என்று சொல்லுகிறோமே, அதுபோல இப்பொழுது நான் ஒரு மனிதனை மன்னிக்காத பொழுது நான் வெறும் ஜானிதான். ஆனால் அதே என்னை காயப்படுத்தின, என்னை சங்கடப்படுத்தின ஒரு மனிதனை நான் மன்னிக்கிற பொழுது தேவகுமாரனாகிய ஜானி அப்படின்னு அங்கே சொல்லப்படும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்களேன். கனகராஜன் அன்னைக்கு அதே வார்த்தையை தான் சொல்கிறேன். ஒருவர் காயப்படுத்தின ஒருவனை மன்னிக்க முடியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கனகராஜ் தான். அந்த காயப்படுத்தினவனை மன்னிக்கிற பக்குவத்திற்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றால் தேவகுமாரனாகிய கனகராஜ். யாரெல்லாம் தேவகுமாரனா குமாரத்தையா இருக்க விரும்புகிறீங்க? எத்தனை பேர் இருக்க விரும்புகிறீங்க? கையை தூக்கி காட்டுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளுமாகத்தான் நம்ம வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ராஜாவுடைய மகன் ராஜாவை போல தான் ஆளுகை செய்யணும். அந்த சுபாவம் எல்லாம் உண்டு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு என் தகப்பனாக இருக்கிறபடினால் இயேசு விட்டு இருக்கிற எல்லா குணாதிசயம் நம்மக்கிட்ட வந்துடணும். வராதுன்னு இங்கே ஒன்றுமே கிடையாது. அதுக்காகத்தான் ஒருத்தரை வச்சுருக்காரு, பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி. அவர்கிட்ட போயிட்டு, ஆவியானவரை என்னால் இதை முடியல, நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும்போது அவர் நம்மளை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். இப்போ இங்கே என்ன ஒரு கிரெடிட் அப்படின்னா, நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக மாறிட்டோம்னா, சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக மாறிட்டோம்னா நம்ம யாருக்கு பிள்ளை? அப்போ சொல்லலாம், நான் தேவனுடைய புத்திரர், நான் தேவகுமாரன் அப்படின்னு தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், பறைசாற்றலாம், பிரகடனப்படுத்தலாம், டிக்ளேர் பண்ணலாம். எஸ், நான் தேவனுடைய குமாரன் அப்படி சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்து கடைசி வசனம் ரோமர் 14:17 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லுது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ என்ன மனநல நமக்குள்ளே வந்துரும்னா, சமாதானம் என்கிறது நமக்குள்ளே ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா நாம் ராஜ்யத்தின் மனநிலையில் வந்துடுவோம். என்ன மனநிலை? என்ன மனநிலை? என்ன மனநிலை சொல்லுங்கள். என்ன மனநிலை? இந்த ராஜ்யத்தின் மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு அரண்மனையில் கொல்ல போச்சுன்னா ராஜா உட்காந்து அழுவாரா, போனால் போயிட்டுன்னு விட்டுருவாரா? எப்படி அழுவார்? அவர்கிட்ட எண்ணுக்கடங்காத கணக்கிலே இல்லாத பணமெல்லாம் இருக்கும் அவர்கிட்ட. அவர் எதுக்கு போய் அழ போகிறாரு? ஆச்சு இப்போ நான் போயிட்டு போ, அவ்வளோதான். ஒருத்தன் சொத்தை அபகரிக்க போயிட்டு போ ஏன்னா என்ன, எனக்கு வருங்கிறது எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்காக எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் அந்த ராஜ்யத்தின் மனநிலை எப்போவுமே அழாது, கலங்காது, சோர்ந்து போகாது, எதுக்கும் பயப்படாது, தைரியமாக இருக்குது. என்ன நடந்தாலும்
என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதான் ராஜ்யத்தின் மனநிலை. அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன படும், நன்மையும் கிருபையும் அப்படியே பின்னாடியே அப்படியே மான் குட்டி மாறி, அப்படியே நாய்க்குட்டி மாறி, அப்படியே மொசக்குட்டி மாறி பின்னாடி குடு 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 குடுன்னு ஓடி வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆசையாக இருக்கா இல்லையா? வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரணுமா வேண்டாமா? தொடரணுமா வேண்டாமா? அப்போ சமாதானம் நமக்குள்ளே வேணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசனை பண்ணி பாருங்கள். எங்கள் எத்தனையோ பேர் படக்குன்னு வந்து பொடக்குன்னு போயிடுறான். நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தான் சீரியல் நடிகர் மாரிமுத்துன்னு நினைக்கிறேன், ஹார்ட் அட்டாக் வந்து அவரே கார் ஓட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு உடனே போயிட்டார். ஆனால் போனவர் இறந்து போயிட்டார். காலையில் ஹார்ட் அட்டாக் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு தான் நான் ஆஸ்பத்திரிக்கே போனேன். நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன புரியுதா? நம் தேவனுடைய புத்திரர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம் ராஜ்யத்தின் மனநிலை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா எதை வேணாலும் ஜெயிச்சுட்டே இருக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எதையும் கடந்து போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மளை ஆகாவது பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னவர்கள் கூட இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்ல வைக்கவார் நம்முடைய ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்கங்க. உங்களை வெறுக்கிறவங்களாம் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு ஒன்று தான், மன்னிச்சு பழகுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மன்னிக்கிற மனநிலையை கர்த்தரிடத்தில் பரிசுத்த ஆவியிட்ட கேளுங்க. பரிசுத்த ஆவி இல்லாமல் தனியாக ஒரு மனுஷனால் செயல்பட முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தனி ஆளாக நின்னீங்கன்னா ஒரு மனுஷனை மன்னிக்கவே முடியாது. ப்ளஸ் பரிசுத்த ஆவியானவர், 2 பேரும் சேர்ந்தால் தான் ஒரு மனுஷனை மன்னிக்க முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் வலியுறுத்தி சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் தான், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவர் உறவு இல்லாமல் நீங்கள் சுயமாக எது செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகும். அதை எழுதி கூட வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு சமாதானம் கொடுக்காது, சந்தோஷம் கொடுக்காது. உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் கொடுக்கணும்னா பரிசுத்த ஆவியான ஒரு உதவியோட ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் நான் உங்கள் கூடவே இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதலிடம் கொடுங்க. அவர் எப்பொழுதுமே நான் தான் சொல்கிறேன், மறந்துடாதீங்க. மதத்தின்படி வாழாதீங்க, உறவின்படி வாழுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி, இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சமாதானமாக இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? இருப்போம். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். சமாதானமாக இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? இருப்பீங்களா? சரி. சண்டை வந்துச்சுன்னா அமைதியாக இருப்பீங்களா, சண்டை போடுவீங்களா? ஆமாம், சண்டை போட்டிங்கன்னா அங்கே யார் இருக்கா? யாருக்கு சொந்தமாயிடுறீங்க? ஆமாம். அப்போ சமாதானமாக இருந்தால், அமைதியாக இருந்தால் தேவனுடைய பிள்ளை என்கிறத நீங்கள் நிரூபிக்கணும். அல்லேலூயா. அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்குன்னு சொல்லணும். பிசாசே அரண்டு ஓடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்காண்டாம், இவன் நிச்சயமாகவே இவன் தேவனுடைய குமாரன்னு பிசாசே சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம். எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவேன்னு சொல்லணும் பிசாசு. மறந்துடக்கூடாது. ஆமாம், கர்த்தர் நல்லவர். சொல்கிறது காமெடியாக தான் இருக்கும், ஆனால் இது உண்மையான சத்தியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்தும் கூட அப்படியே எழும்பி நின்று நாம் 2 நபர்களுக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அவர் நல்ல தேவனாக நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தஞ்சாவூர் பகுதியில் அருமையான அன்பு சகோதரி ஸ்டெல்லாக்கா, அவங்களுடைய சகோதரிக்கு டயானா என்கிற சகோதரிக்கு விபத்து ஏற்பட்டிருக்குது என்று சொன்னாங்க. அதை வரும்போது கூட நம்ம காரில் வரும்போது கூட ஜெபம் பண்ணோம். இப்பொழுது நம்ம ஜெபிப்போம், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 2வது, நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சகோதரி சங்கரி அவர்களுடைய தாயார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கை காலெல்லாம் ரொம்ப வீக்கமாகி அவங்க பிரச்சனையில் இருக்கிறாங்க, வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு சுகம் வேணும். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அப்படி நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் இப்போ காதில் கேட்டுட்டு சும்மா இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு ஒரு பிரச்சனைனா மற்றவங்க ஜெபிக்கிறதுக்கு முன் வருவாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அவங்களுக்காக. டயானா விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க. அவங்களுக்கு பரிபூரண விடுதலை இயேசுவின் நாமத்தில். அந்த காயப்பட்ட இடமெல்லாம் இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, சுகம் உண்டாகுவதாக, பலன் உண்டாகுவதாக. ஆண்டவரே, நீடித்த ஆயுள் உண்டாகட்டும். ஜீவனை பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தில். அந்த சரீரம் புதிதாய் மாறுவதாக, பலனடைவதாக. காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கழுகை போல மீண்டும் புது பலன் அடைந்து எழும்பும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அதே போல சகோதரி சங்கரினுடைய தாயாருக்காக ஜெபிக்கிறோம். அந்த வீக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, வீக்கங்கள் மறைந்து போவதாக
இயேசுவின் நாமத்தினாலே. வீக்கங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும், வீக்கங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். தாயார் பரிபூர்ண சுகமடைந்து வீடு திரும்புவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சோதரம் 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 ஆண்டவரே. தகப்பனே சோதரிக்கிறோம், அதே போல சோதரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம்முடைய அன்பு மகளுக்காக நிவேதாக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, 5 மாதம், இந்த நாளோட 5 மாதம் நிறைவடைந்து நாளைக்கு 6வது மாதம் தொடங்குகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கர்ப்பத்தை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். சுக பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய சுதந்திரத்தை உண்டாக்கி விட்டீர். பிள்ளைக்கு சுகப்பிரசவம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல நம்முடைய சபையில் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ, சுகவீனமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஹீலிங் ஆகட்டும், இப்பொழுதே சுகமடையட்டும், பலனடையட்டும். வருகிற வாரத்தில் சாட்சி சொல்லட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதே போல ஆண்டவரே, எங்கள் ஜபத்தை கேட்டு சபையிலே ஆண்டவர் இருக்கக்கூடிய அருமையான அன்பு மகன் டைசனை நல்ல அதிகப்படியான மதிப்பெண் எடுத்து ஆண்டவரே நீங்க வெற்றி பெற செய்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கத்தாவே. ஆண்டவரே, தகப்பனே, எங்கள் சபையில் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே. சொந்த இடத்திற்கு கர்த்தர் கொண்டு செல்வீராக ஆண்டவரே. பெரிய பில்டிங்கு கர்த்தர் கொண்டு செல்வீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்தும் கூட இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி சமாதானம் என்கிற, உங்களுக்கு சமாதானம் என்கிற தலைப்பில் கேட்ட வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் எல்லாரையும் நடத்தும்படியாக கர்த்தருக்குள் ஏவப்பட்ட ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Father. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. Yes. Yes. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவரே, அப்படியே நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இந்த கேட்ட வார்த்தையை அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள சமாதானம் உண்டாகணும் ஆண்டவரே. ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவரே எனக்கு கொடுங்க. கேளுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே என்னை சமாதானத்தினால் நிரப்புங்க சொல்லி கேளுங்க. ஓ ராபா ஷாலா தாரா தாடா தாலா தாடா தாராபா ராபா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். எங்களை சமாதானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் பயப்படாமலும் இருக்க ஆண்டவரே சமாதானத்தினால் நிரப்புங்க. எஸ் ஆண்டவரே, சமாதானத்தை கெடுக்கிற வியாதி எங்களிடத்தில் வரக்கூடாது. சமாதானத்தை கெடுக்கிற கடன் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சமாதானத்தை கெடுக்கிற எந்த ஆண்டவரே கேடான சிந்தனை எங்களுக்குள் வரக்கூடாது. உங்க தேவ சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். ராபா லாகா தடா தலபா தடா தலபா ராபா லாபா தடா தரபா தபா லாபோ தரபா தடா தல தோட தரபா லா தோட தரபா. டெய்லி ஆவியானவரோட உறவுக்குள்ள நான் வருவேன். ஆவியானவரே என்னை நீங்க ஆளுகை செய்யுங்க. அந்நிய பாஷையில ஜெபிப்பு அர்ப்பணிங்க. அப்படி ஒப்பு கொடுங்க. நீங்க தினந்தோறும் ஆவியானவரோடு அந்நிய பாஷையில ஜெபித்து சோத்திரம் பண்ணி அவரோடு அந்த உறவுக்குள் இருக்கும் பொழுது ஒரு தேவ சமாதானம், நிரந்தர சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும். ராபா லாதா டாதோ ராபா ஷே மெஹல்ல மேலே பெரே பெலே பெரே போ தஹல்ல வரோ தஹதடதல பதரபரபா. உடைய பிள்ளைகள் சுகித்திருப்பார்களாக. எஸ் லார்ட், எஸ் லார்ட். Yes, 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 Lord. Yes, Lord. Yes, Lord. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Holy Spirit. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, தொடர்ந்து நீர் எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். பந்திக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தப்படுவோம். பந்தியில் பங்கு பெறுகிறோம்.